ஹாய், வணக்கம். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு கருத்து பார்க்கலாம். அதிகமாக வெஜ்ஜி நான்வெஜ்ஜி இதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, உடல் எப்படி நம்மளுக்கு சரி பண்ணுறதுக்குது அப்படின்னு பார்க்கலாம். மெயின் விஷயம் ஒன்று தெளிவாக தெரிஞ்சுங்க. நம்மளுடைய பாடி நம்ம தாத்தன் முப்பாட்டன் முக்கோடி யார் ஃபஸ்ட்டு யார் இருந்தாங்களோ அந்தோடைய சப்ஜெக்டில் வரவங்க நான்வெஜ் சாப்பிட்றோம், நான்வெஜ் தான் சாப்பிட்ணும். அதாச்சுங்களா. நெக்ஸ்ட்டு வெஜ்ஜு சாப்பிட்றவங்க அவங்க பாட்டை முப்பாட்டை எப்படி வெஜ்ஜு சாப்பிட்டுருந்தாங்களோ அது மாதிரி தான் இவங்க வெஜ்ஜு சாப்பிட்டுன்னு போனால் தான் பாடியை கரெக்டாக கொண்டு போவோம். இவங்க மாற்றல் இது நான் நான்வெஜ் நல்லா சாப்பிட்டு இருந்தேன், சரி நான் விட்டுட்டேன், நான் பூஜை பண்ணுறேன், அது பண்ணுறேன், இப்போ நான் வெஜ்ஜிட்டதுனால எனக்கு எந்த பிரச்சனை கிடையாது. 100% பிரச்சனை வரும். தலை பிரச்சனை, ரெண்டாவது வயிற்று பிரச்சனை, 2 பிரச்சனை வரும். நான்வெஜ் வர்றவங்களுக்கு 2 பிரச்சனை வரும். எதுக்கு சொல்லுவோம்னா இது சிம்பிளான விஷயமே கிடையாது. இந்த சுகர் காயில் சர்க்கரை காயில் எதனால வருது? பாரம்பரிய விட்ட உணவு விட்டனால தான் சுகர் காயில் வர்றது காரணம். சர்க்கரை வியாதி வர காரணம் இதுதான். அர்த்தம் பண்ணிங்க. இது ஒன்று விட்டா ஒன்று பதிலடி கொடுத்துக்கினே இருக்கும் உடல். இப்போ நல்ல நான்வெஜ் சாப்பிட்டு சடனாக உறவங்களுக்கு 100% சைடு எஃபெக்ட் வந்தே தீரும். அது சரி பண்ணிங்க. அது சரி பண்ணிக்க விட்டிங்கன்னா பிரச்சனை வேறு மாதிரி கொண்டு போய் விடும். அதிகமாக வெஜ்ஜு சாப்பிட்டு சடனாக நான்வெஜ்ஜில் கை வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு வேறு மாதிரி பிரச்சனை கொடுக்கும். இதெல்லாம் சிம்பிளான மேட்ரு கிடையாது. கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் சரி பண்ணி உடம்பு கரெக்டாக ஆட்டோமேட்டிக் சரி பண்ணி கொடுக்கும். நம்ம உடல் ஆரோக்கியம் இருக்கணும்னா நம்ம பிரெயின் நல்லா இருக்கணும். பிரெயின் நல்லா இருந்தால் ஹார்ட் நல்லா இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் பார்த்து செஞ்சீங்கன்னா உடல் கரெக்டாக பராமரிப்பு கரெக்டாக இருக்கும். இது பார்த்து செஞ்சீங்க நல்ல முறையாக அந்த உடல் கரெக்டாக வச்சிங்கனாவே நல்லா சூப்பராக ஃப்ரைஷாக நல்லா நம்ம பிரெயின் நல்லா க்ளீனாக இருக்கும். ஹார்ட் சூப்பராக இருக்கும். வணக்கம்.